ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். நடராஜருக்கு உகந்த நாள். அவருக்கு பிடிச்சமான திருவாதிரை களி பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி, உங்களுக்கு வேணும்னா பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து 4 ஏலக்காய் வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச பவுட்ரு எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்லேயே 1.5 கப் அளவுக்கு வெல்லம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிறதுக்கப்புறம் இந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெல்லம் கொதித்து வரணும். வெல்லம் கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் அளந்துருந்தேன். கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் அதிலே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த மாவு நல்லா வெந்து வரணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் முந்திரி, திராட்சை உங்களுக்கு எந்த வேணுமோ அதை போட்டு நல்லா வறுத்து அதையும் இதிலையே கொட்டிடலாம். தண்ணி நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சு ஒரு கோல் வச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கலந்து எடுத்தோம் அப்படின்னா திருவாதிரை களி ரெடி ஆகிடும். உங்களுக்கு களி மாதிரி வேணும் அப்படின்னா இதே மாதிரி இந்த சாஃப்ட்லேயே விட்டுடலாம். நாங்கள் உருண்டை பிடிச்சி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதனால் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சமாக நெய் தடவி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு திருவாதிரை பிரசாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நடராஜருக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்டமான பிரசாதம் இது. உங்களுக்கு பச்சரிசி மாவு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்தோம் அப்படின்னா கலரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மூக்கடலை சுண்டலும் திருவாதிரை களி பிரசாதமும் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம். பக்கத்தில் இருக்க கருப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். சூப்பரான தரிசனம் கிடச்சிது. ரொம்ப அமைதியான சூப்பரான தரிசனம். சாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம். ஊஞ்சல் சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது சாமி அலங்காரம், டெக்கரேஷன் எல்லாம். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த நடராஜர் கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ.